ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மனோஜ். வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு. அதான் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இப்போது எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேலே இருக்குல்ல இந்த 2 பிளாக் மொழி, இதில் வந்து மேலும் ஃபீமேலும் இருக்குது. இது வந்து குட்டி போட்டிருந்துச்சுங்க. அதான் சரி காட்டலாம் அப்படின்னு வீடியோ எடுக்கிறோங்க. குட்டியை காணும்னு நினைக்காதீங்க, எல்லாமே இந்த செடி கீழே போயிடுச்சு. ஆனால் இந்த செடி போடக்கூடாது தான், பிளாஸ்டிக் செடி போடக்கூடாது. மீன் குட்டியெல்லாம் வந்து உடம்பை கிழிச்சு விட்டுரும். ஃபாக்ஸ் ஸ்டைல் தான் போடணும். நம்மள்ட்ட இப்போ அது கிடைக்காதனால சும்மா இப்படி போட்டு வச்சுருக்கோம். எடுத்ததுக்கு பாருங்கள் இப்படி ஓடுதுன்னு. சில சில மீன் குஞ்சுகள்லாம் வந்து இந்த செடிக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இது பண்ணணுங்கிறங்க. இந்த 2 வருது வெளியில். அதனால் வந்து நம்ம எடுத்துகிட்டு திரும்பி ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணிக்குள்ளே நம்ம வந்து வைக்கணும். வச்சுட்டு லைட்டாக உதறிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபிஷ்லாம் வந்து சேஃபாக இருக்கும் அந்த ப்ரைஸ்லாம். அதனால் நம்ம திடீர்னு எடுத்து டக்குனு தூக்கி இந்த மாதிரி வெளியில் வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு திரும்பி இந்த மாதிரி லைட்டாக தண்ணிக்குள்ளேயே உதறணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபிஷ் வந்து கொட்டும். இதில் வந்து நிறையா ப்ரைஸ் பொரிச்சிருந்துச்சு. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சில இதெல்லாம் டெத் ஆகிடுச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. பாக்கி இருக்கிறது வந்து இவ்வளோ தான். அது எத்தனை இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இருங்க வரேன். இப்போது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மனோஜ். வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு. அதான் சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இப்போது எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மேலே இருக்குல்ல இந்த 2 பிளாக் மொழி, இதில் வந்து மேலும் ஃபீமேலும் இருக்குது. இது வந்து குட்டி போட்டிருந்துச்சுங்க. அதான் சரி காட்டலாம் அப்படின்னு வீடியோ எடுக்கிறோங்க. குட்டியை காணும்னு நினைக்காதீங்க, எல்லாமே இந்த செடி கீழே போயிடுச்சு. ஆனால் இந்த செடி போடக்கூடாது தான், பிளாஸ்டிக் செடி போடக்கூடாது. மீன் குட்டியெல்லாம் வந்து உடம்பை கிழிச்சு விட்டுரும். ஃபாக்ஸ் ஸ்டைல் தான் போடணும். நம்மள்ட்ட இப்போ அது கிடைக்காதனால சும்மா இப்படி போட்டு வச்சுருக்கோம். எடுத்ததுக்கு பாருங்கள் இப்படி ஓடுதுன்னு. சில சில மீன் குஞ்சுகள்லாம் வந்து இந்த செடிக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இது பண்ணணுங்கிறங்க. இந்த 2 வருது வெளியில். அதனால் வந்து நம்ம எடுத்துகிட்டு திரும்பி ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணிக்குள்ளே நம்ம வந்து வைக்கணும். வச்சுட்டு லைட்டாக உதறிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபிஷ்லாம் வந்து சேஃபாக இருக்கும் அந்த ப்ரைஸ்லாம். அதனால் நம்ம திடீர்னு எடுத்து டக்குனு தூக்கி இந்த மாதிரி வெளியில் வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு திரும்பி இந்த மாதிரி லைட்டாக தண்ணிக்குள்ளேயே உதறணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபிஷ் வந்து கொட்டும். இதில் வந்து நிறையா ப்ரைஸ் பொரிச்சிருந்துச்சு. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சில இதெல்லாம் டெத் ஆகிடுச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. பாக்கி இருக்கிறது வந்து இவ்வளோ தான். அது எத்தனை இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இருங்க வரேன். இப்போது எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.